ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஓஓ எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம நூல்கள் அதை எழுதின நூலாசிரியர் யார்? இப்போது ஒரு திருக்குறள் தெரியும், அந்த திருக்குறளை யார் எழுதுனது, திருவள்ளுவர் அப்படின்ட்டு தெரியும். ஆனால் ஒரு சில நூல்கள் யார் எழுதுனாங்க அப்படின்ட்டு தெரியாது இல்லையா? இது எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி 1, காவடி சிந்து என்ற பாடலை பாடியவர் யார்? காவடி சிந்து என்ற பாடலை பாடியவர் அண்ணாமலையார். 1க்கான பதில் ஆப்ஷன் பி, அண்ணாமலையார். கேள்வி 2, நாலடியாரை பாடியவர் யார்? நாலடியாரை பாடியவர் சமணமுனிவர். 2க்கான பதில் ஆப்ஷன் ஏ, சமணமுனிவர். கேள்வி 3, திருவருட்பாவை பாடியவர் யார்? திருவருட்பாவை பாடியவர் 3க்கான பதில் ஆப்ஷன் சி, ராமலிங்க அடிகள். கேள்வி 4, லிட்டில் ஃபிங்கர்ஸ் என்ற நூலை எழுதுனது யார்? லிட்டில் ஃபிங்கர்ஸ் அப்படிங்கிற நூலை எழுதுனது அரவிந்த் குப்தா. இது ஒரு முறை பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. கேள்வி 5, திருக்குறளை எழுதுனது யார்? திருக்குறளை எழுதுனது திருவள்ளுவர். 5க்கான பதில் ஆப்ஷன் பி, திருவள்ளுவர். கேள்வி 6, தேசிய கீதத்தை எழுதுனது யார்? தேசிய கீதத்தை எழுதுனது ரவீந்திரநாத் தாகூர். 6க்கான பதில் ஆப்ஷன் பி, ரவீந்திரநாத் தாகூர். கேள்வி 7, என் சரிதம் என்ற நூலை எழுதுனது யார்? என் சரிதம் அப்படிங்கிற நூலை எழுதுனது உவேசா. 7க்கான பதில் ஆப்ஷன் ஏ, உவேசா. கேள்வி 8, செந்தமிழ் நாடு என்று தொடங்கும் பாடலை பாடினது யார்? செந்தமிழ் நாடு என்று தொடங்கும் பாடலை பாடினது பாரதியார். 8க்கான பதில் ஆப்ஷன் டி, பாரதியார். கேள்வி 9, மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலை எழுதுனது யார்? மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிற நூலை எழுதுனது 9க்கான பதில் ஆப்ஷன் டி, ராமலிங்க அடிகள். கேள்வி 10, ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பாடினது யார்? ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பாடினது ராமலிங்க அடிகள். 10க்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 11, திருவள்ளுவ மாலையை எழுதினது யார்? திருவள்ளுவ மாலை எழுதினது 11க்கான பதில் ஆப்ஷன் பி, கபிலர். கேள்வி 12, திருமந்திரம் என்ற பாடலை பாடினது யார்? திருமந்திரம் என்ற பாடலை பாடினது 12க்கான பதில் ஆப்ஷன் ஏ, திருமூலர். கேள்வி 13, பாரத தாய் கவிதையை எழுதினது யார்? பாரத தாய் கவிதையை எழுதினது 13க்கான பதில் ஆப்ஷன் டி, அசலாம்பிகை அம்மையார். கேள்வி 14, பாஞ்சாலி சபதம் என்ற நாடகத்தை எழுதினது யார்? பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது பாரதியார். 14க்கான பதில் ஆப்ஷன் டி, பாரதியார். கேள்வி 15, தேம்பவாணி பாடலை பாடினது யார்? தேம்பவாணி பாடலை பாடினது வீரமாமுனிவர். 15க்கான பதில் ஆப்ஷன் ஏ, வீரமாமுனிவர். கேள்வி 16, முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை பாடினது யார்? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழை பாடினது குமரகுருபரர். 16க்கான பதில் ஆப்ஷன் பி, குமரகுருபரர். கேள்வி 17, விவேக சிந்தாமணி என்ற நூலை எழுதினது யார்? விவேக சிந்தாமணி அப்படிங்கிற நூலை எழுதினது ஆசிரியர் பெயர் தெரியாது. யார் அப்படி எழுதினது அப்படிங்கிறது தெரியாது. 17க்கான பதில் ஆப்ஷன் டி. கேள்வி 18, காந்தி புராணம் என்ற நூலை எழுதினது யார்? காந்தி புராணம் அப்படிங்கிற நூலை எழுதினது 18க்கான பதில் ஆப்ஷன் ஏ, அசலாம்பிகை அம்மையார். கேள்வி 19, நலவெண்பா பாடலை எழுதினது யார்? நலவெண்பா அப்படிங்கிற பாடலை பாடினது 19க்கான பதில் ஆப்ஷன் ஏ, புகழேந்தி புலவர். கேள்வி 20, கம்பராமாயணம் நாடக கதையை எழுதினது யார்? கம்பராமாயணம் நாடக கதை எழுதினது கம்பர். 20க்கான பதில் ஆப்ஷன் ஏ, கம்பர். கேள்வி 21, விக்ரம சோழன் உலா பாடலை பாடினது யார்? விக்ரம சோழன் உலா பாடலை பாடினது ஒட்டக்கூத்தர். 21க்கான பதில் ஆப்ஷன் சி, ஒட்டக்கூத்தர். விழுதும் வேரும் கவிதையை எழுதினது யார்? விழுதும் வேரும் கவிதை எழுதினது
22க்கான பதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 23 பாப்பா பாட்டு என்ற பாடலை பாடினது யார்? பாப்பா பாட்டு அப்படிங்கிற பாடலை பாடினது 23க்கான பதில் ஆப்ஷன் டி பாரதி. கேள்வி 24 அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதினது யார்? அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதினது 24க்கான பதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 25 குறிஞ்சித்திட்டு என்ற நூலை எழுதினது யார்? குறிஞ்சித்திட்டு அப்படிங்கிற நூலை எழுதினது பாரதிதாசன். 25க்கான பதில் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். கேள்வி 26 சேரதாண்டவம் என்ற நூலை எழுதினது யார்? சேரதாண்டவம் அப்படிங்கிற நூலை எழுதினது 26க்கான பதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 27 சித்தர் பாடலை பாடினது யார்? சித்தர் பாடலை பாடினது 27க்கான பதில் ஆப்ஷன் ஏ கடுவெளி சித்தர். கேள்வி 28 பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதினது யார்? பாண்டியன் பரிசு அப்படின்ற நூலை எழுதினது பாவேந்தன் பாரதிதாசன். கேள்வி 29 குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதினது யார்? குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதினது 29க்கான பதில் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். கேள்வி 30 பராபரக்கண்ணி என்ற நூலை எழுதினது யார்? பராபரக்கண்ணி என்ற நூலை எழுதினது ஆப்ஷன் பி தாயுமானவர். 30க்கான பதில் ஆப்ஷன் பி தாயுமானவர். கேள்வி 31 நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற புறநானூற்று பாடலை பாடினது யார்? நாடாகு ஒன்றோ காடாகு ஒன்றோ என்ற புறநானூற்று பாடலை பாடினது 31க்கான பதில் ஆப்ஷன் பி ஔவையார். கேள்வி 32 முதுமொழி காஞ்சி என்ற நூலை எழுதினது யார்? முழுதுமொழி காஞ்சி என்ற நூலை எழுதினது கூடலூர் கிழார். 32க்கான பதில் ஆப்ஷன் சி கூடலூர் கிழார். கேள்வி 33 இருண்ட வீடு என்ற நூலை எழுதினது யார்? இருண்ட வீடு என்ற நூலை எழுதினது பாரதிதாசன். 33க்கான பதில் ஆப்ஷன் டி பாரதிதாசன். கேள்வி 34 எங்கள் தமிழ் என்ற கவிதையை பாடினது யார்? எங்கள் தமிழ் என்ற கவிதையை பாடினது 34க்கான பதில் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். கேள்வி 35 குயில் பாட்டு என்ற பாடலை பாடினது யார்? குயில் பாட்டு என்ற பாடலை பாடினது பாரதி. 35க்கான பதில் ஆப்ஷன் ஏ பாரதி. கேள்வி 36 அந்த காலம் இந்த காலம் என்ற கவிதையை எழுதினது யார்? அந்த காலம் இந்த காலம் என்ற கவிதை எழுதினது 36க்கான பதில் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி. கேள்வி 37 இசையமுது பாடலை பாடினது யார்? இசையமுது அப்படிங்கிற பாடலை எழுதினது 37க்கான பதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 38 இனியவை 40 என்ற இனியவை பற்றிய பாடலை பாடியது யார்? இனியவை 40 அப்படிங்கிற பாடலை பாடினது யார்? கேள்வி 38க்கான பதில் ஆப்ஷன் டி பூதன் செந்தனர். கேள்வி 39 செந்தமிழ் நாடு கவிதையை பாடினது யார்? செந்தமிழ் நாடு அப்படிங்கிற கவிதையை பாடினது 39க்கான பதில் மகாகவி பாரதியார். கேள்வி 40 சீவக சிந்தாமணி என்ற நாடக கவிதையை எழுதினது யார்? சீவக சிந்தாமணி அப்படிங்கிற நாடக கவிதை எழுதினது 40க்கான பதில் ஆப்ஷன் ஏ திருத்தக்க தேவர். கேள்வி 41 பாரத தேசம் கவிதை எழுதினது யார்? பாரத தேசம் கவிதை எழுதினது 41க்கான பதில் ஆப்ஷன் சி பாரதியார். கேள்வி 42 சடகோபர் அந்தாதி என்ற நூலை எழுதினது யார்? சடகோபர் அந்தாதி என்ற நூலை எழுதினது கம்பர். 42க்கான பதில் ஆப்ஷன் பி கம்பர். கேள்வி 43 பழமொழி 400 என்ற பாடலை பாடினது யார்?
பழமொழி 400 என்ற பாடலை பாடினது 43க்கான பதில் ஆப்ஷன் பி மூன்றுரையனார். கேள்வி 44 தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை பாடினது யார்? தமிழுக்கும் அமுதென்று பேர் என்ற பாடலை பாடினது 44க்கான பதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 45 தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடினது யார்? தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடினது 45க்கான பதில் ஆப்ஷன் பி சுந்தரனார். கேள்வி 46 திண்ணையை இடித்து தெரிவாக்கு என்ற கவிதையை பாடினது யார்? திண்ணையை இடித்து தெரிவாக்கு அப்படிங்கிற கவிதையை பாடினது 46க்கான பதில் ஆப்ஷன் சி தாரா பாரதி. கேள்வி 47 அறத்துப்பாலை பற்றி பாடினது யார்? அறத்துப்பாலை பற்றி பாடினது 47க்கான பதில் ஆப்ஷன் சி திருவள்ளுவர். கேள்வி 48 போற்றி என்ற கவிதையை பாடினது யார்? போற்றி என்ற கவிதையை பாடினது 48க்கான பதில் ஆப்ஷன் டி திருவிகா. கேள்வி 49 குற்றால குறவஞ்சியை பாடினது யார்? குற்றால குறவஞ்சியை பாடினது திருகுட ராசப்ப கவிராயர். 49க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 50 பொருட்பாலை பற்றி பாடினது யார்? பொருட்பாலை பற்றி பாடினது 50க்கான பதில் ஆப்ஷன் ஏ திருவள்ளுவர். கேள்வி 51 மரமும் பழைய குடையும் என்ற பாடலை பாடினது யார்? மரமும் பழைய குடையும் என்ற பாடலை பாடினது 51க்கான பதில் ஆப்ஷன் ஏ அழகிய சொக்கநாத புலவர். கேள்வி 52 புதிய விடியல்கள் என்ற பாடலை பாடினது யார்? புதிய விடியல்கள் என்ற பாடலை பாடினது தாரா பாரதி. 52க்கான பதில் ஆப்ஷன் பி தாரா பாரதி. கேள்வி 53 பொதுமை வேட்டல் கவிதையை எழுதினது யார்? பொதுமை வேட்டல் கவிதையை எழுதினது 53க்கான பதில் ஆப்ஷன் ஏ திருவிகா. கேள்வி 54 செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற கவிதையை எழுதினது யார்? செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற கவிதை எழுதினது 54க்கான பதில் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். கேள்வி 55 இது எங்கள் கிழக்கு என்ற பாடலை பாடினது யார்? இது எங்கள் கிழக்கு என்ற பாடலை பாடினது 55க்கான பதில் ஆப்ஷன் ஏ தாரா பாரதி. கேள்வி 56 தெய்வ நிச்சயம் அப்படிங்கிற கவிதை எழுதினது யார்? தெய்வம் நிச்சயம் அப்படிங்கிற கவிதை எழுதினது திருவிகா. 56க்கான பதில் ஆப்ஷன் பி. 56க்கான பதில் ஆப்ஷன் பி திருவிகா. கேள்வி 57 தனிப்பாடல் அப்படிங்கிற பாடலை எழுதினது யார்? தனிப்பாடல் அப்படிங்கிற பாடலை எழுதினது 57க்கான பதில் ஆப்ஷன் ஏ ராமச்சந்திர கவிராயர். கேள்வி 58 திருவாரூர் நான்மணி மாலையை பாடினது யார்? திருவாரூர் நான்மணி மாலையை பாடினது 58க்கான பதில் ஆப்ஷன் சி குமரகுருபரர். கேள்வி 59 குழந்தை இலக்கியம் பாடல் தொகுப்பை எழுதினது யார்? குழந்தை இலக்கியம் பாடல் தொகுப்பை எழுதினது 59க்கான பதில் ஆப்ஷன் ஏ வாணிதாசன். கேள்வி 60 மெய்ப்பொருள் கல்வி பாடலை பாடினது யார்? மெய்ப்பொருள் கல்வி பாடலை பாடினது 60க்கான பதில் ஆப்ஷன் பி வாணிதாசன். கேள்வி 61 தனிப்பாடல் இதை பாடினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 61க்கான பதில் அந்தக கவி வீரராகவர். 61க்கான பதில் ஆப்ஷன் பி. கேள்வி 62 பொங்கல் வழிபாடு புது கவிதையை பாடினது யார்? பொங்கல் வழிபாடு புது கவிதையை பாடினது 62க்கான பதில் நா பிச்சமூர்த்தி. கேள்வி 63
முதுமொழி காஞ்சி பாடினது யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது 63க்கான பதில் ஆப்ஷன் பி மதுரை கூடலூர் கிழார். கேள்வி 64 ஏர்முனை கவிதையை பாடினது யார்? ஏர்முனை கவிதையை பாடினது 64க்கான பதில் மருதகாசி. கேள்வி 65 அம்மானை அப்படிங்கிற விளையாட்டு பாடலை பாடினது யார்? அம்மானே அப்படிங்கிற விளையாட்டு பாடலை பாடினது 65க்கான பதில் ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர். கேள்வி 66 முக்கூடர் பல்லு பாடினது யார்? முக்கூடர் பல்லு பாடினது 66க்கான பதில் ஆப்ஷன் டி எண்ணாயிர புலவர். கேள்வி 67 திருக்கடுகம் பாடலை பாடினது யார்? திருக்கடுகம் பாடலை பாடினது நல்லாதனார். 67க்கான பதில் ஆப்ஷன் ஏ நல்லாதனார். கேள்வி 68 மணிமேகலை வெண்பா பாடலை பாடினது யார்? மணிமேகலை வெண்பா பாடலை பாடினது 68க்கான பதில் ஆப்ஷன் பி பாரதிதாசன். கேள்வி 69 யார் கவிஞர் அப்படிங்கிற புதுக்கவிதையை பாடினது யார்? யார் கவிஞர் அப்படிங்கிற புதுக்கவிதையை பாடினது 69க்கான பதில் ஆப்ஷன் ஏ முடியரசன். கேள்வி 70 கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினது யார்? கண்ணகி புரட்சி காப்பியம் எழுதினது பாரதிதாசன். 70க்கான பதில் ஆப்ஷன் ஏ பாரதிதாசன். கேள்வி 71 இன்ப இலக்கியம் கவிதையை எழுதினது யார்? இன்ப இலக்கியம் கவிதையை எழுதினது 71க்கான பதில் ஆப்ஷன் டி பாரதிதாசன். கேள்வி 72 பூங்கொடி காவியம் பாடினது யார்? பூங்கொடி காவியம் பாடினது முடியரசன். 72க்கான பதில் ஆப்ஷன் பி முடியரசன். கேள்வி 73 காவியப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதினது யார்? காவியப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதினது முடியரசன். 73க்கான பதில் ஆப்ஷன் ஏ முடியரசன். கேள்வி 74 வீரகாவியம் அப்படிங்கிற பாடலை எழுதினது யார்? வீரகாவியம் அப்படிங்கிற பாடலை எழுதினது 74க்கான பதில் ஆப்ஷன் டி முடியரசன். கேள்வி 75 வேத உதாரண திரட்டு அப்படிங்கிற உரைநடை நூலை எழுதினது யார்? வேத உதாரண திரட்டு அப்படிங்கிற உரைநடை நூலை எழுதினது 75க்கான பதில் ஆப்ஷன் ஏ இரேவியஸ் ஐயர். கேள்வி 76 படித்த பெண்கள் கவிதையை பாடினது யார்? படித்த பெண்கள் கவிதையை பாடினது 76க்கான பதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 77 இசையமுது அப்படிங்கிற பாடலை பாடினது யார்? இசையமுது அப்படிங்கிற பாடலை பாடினது பாரதிதாசன். 77க்கான பதில் ஆப்ஷன் சி பாரதிதாசன். கேள்வி 78 வழித்துணை புதுக்கவிதை பாடினது யார்? வழித்துணை அப்படிங்கிற புதுக்கவிதையை பாடினது 78க்கான பதில் ஆப்ஷன் பி நா பிச்சமூர்த்தி. கேள்வி 79 தமிழச்சி அப்படிங்கிற கவிதையை எழுதினது யார்? தமிழச்சி அப்படிங்கிற கவிதை எழுதினது 79க்கான பதில் ஆப்ஷன் ஏ வாணிதாசன். 80 நான்மணி கடிகையை பாடினது யார்? நான்மணி கடிகையை பாடினது 80க்கான பதில் ஆப்ஷன் ஏ விளம்பி நாகனார். கேள்வி 81 பாரத தேசம் அப்படிங்கிற பாடலை பாடினது யார்? பாரதி தேசம் அப்படிங்கிற பாடலை பாடினது மகாகவி பாரதியார். 81க்கான பதில் ஆப்ஷன் டி மகாகவி பாரதியார். கேள்வி 82 ஆசிய ஜோதியை பாடினது யார்? ஆசிய ஜோதியை பாடினது கவிமணி. 82க்கான பதில் ஆப்ஷன் பி கவிமணி. கேள்வி 83 சிறு தொண்டர் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது யார்? சிறு தொண்டர் அப்படிங்கிற நாடகத்தை எழுதினது 83க்கான பதில் ஆப்ஷன் பி சங்கரதாஸ் சுவாமிகள். கேள்வி 84 புதிய ஆத்திச்சுடி பாடினது யார்? புதிய ஆத்திச்சுடி பாடினது 84க்கான பதில் ஆப்ஷன் சி பாரதியார். கேள்வி 85 பரமார்த்த குரு கதையை எழுதினது யார்? பரமார்த்த குரு கதை எழுதினது 85க்கான பதில் ஆப்ஷன் ஏ வீரமா முனிவர். இதோட இன்னைக்கான எக்ஸாம் ஓரியன்டாக ஆப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை முடியுது.